வணக்கம் நான் ஷோமோசரஸ் பிசி பரமோசரஸ் மிஸ்டர் ஃபார் தி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சூர்யா அண்ணனோட 44வது படம் அண்ட் திஸ் இஸ் கார்த்திக் சுப்பராஜ் சார் படம். ஓகே, வேற லெவல் ஹைப்டு ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி விட்டாங்க. சூர்யா அண்ணன் அப்படி இருந்தாரு அண்ட் டைட்டில் இப்போ பார்த்து நான் வெரி ஆயிட்டேன். ரெட்ரோ இஸ் த நேம் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் சனா மியூசிக், கார்த்திக் சுப்பராஜ் சார், சூர்யா அண்ணன் ஆஸ் அ கேங்ஸ்டர் ப்ராபப்ளி மோஸ்ட்லி அந்த கேங்ஸ்டர் லுக்கில் தான் இருந்தார். ஆமாம், ஸோ லுக்கு வேற மாதிரி இருக்காரு. நான் வேற லெவல் பம்ப்டப்பாக இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், சரியா? பார்த்துட்டு பேசுவோம். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ ஆல். ஐ விஷ் யூர் ஹேவிங் அ வெரி வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஆல்சோ நியூ இயர் கிட்டக்கே வருது. ஸோ ஸ்டே பிளெஸ்ட், ஸ்டே ஹாப்பி, ஜாலி பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்துக்கு நான் செக் அவுட் பண்ண போறேன். பார்த்துலாம் சொல்ற டைட்டில் டீசர் ஹியர் வி கோ. போறப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹியர் வி கோ. Nice shot, beautiful shot, beautiful shot. Interesting choice, interesting choice. செமையா இருக்காருங்க. கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறது நீயோட விடுது. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லி கொடுத்தேன். இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? What is happening? எதனால இது? Like, wait, ஒரு நிமிஷம். சனா இது வரணும். Oh, look at him. வேற மாதிரி. சீனு. I need to watch it again. ஐயோ, வேற லெவல், வேற மாதிரி. ஏன் எதனால இது மாதிரின்னு அப்படி கேட்டேன்னா, இனிஷியலா அவர் அந்த ஒரு கேங்ஸ்டர் லுக்ல இருக்கும் போதே அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமா இருக்குமா இல்ல லவ்ல இருப்பாங்களா என்ன ஏன்னு தெரியல. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஷாட்ல இப்போ இந்த ஷாட் காட்டுறேன். இந்த ஷாட்லயே வந்துட்டு பூஜா மேம் இவரை பாக்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஐ திங்க் ஷீ நோஸ். ஐ மீன் அப்பவே அவங்க ரெண்டு பேர் லவ்ல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவர் இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர்னு தெரியாம இருந்திருக்கும் போல தோணுது எனக்கு. அதனாலதான் அது தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீன் தான் இதுங்கிற மாதிரி தோணுது. பட் இந்த கோவா கட்ஸ் பயங்கரமான கட்ஸ். நாசர் சாரு, பிரகாஷ் ராஜ் சாரு, ஸ்டார் காஸ்டிங் வெறியோடு இருக்கிறா. ஜெயராம் சாரு, ஜோஜோ ஜார்ஜ் சாரு, கருணாகரன் அண்ணன், பொல்லாட்டி அந்த இன்னொரு மனுஷன் யாருங்க அந்த கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருந்தாரு. இருங்க பார்த்தே அவனுக்கு இன்னொரு அடிங்க வெறித்தனம் இதெல்லாம். சூர்யா அண்ணா கடைசி லுக்கு ஐயோ. ஓகே, வருவானே. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹியர் வி கோ. இந்த ஷாட் சூப்பரா இருக்கு. என்ன இடம் இது சொல்லுங்க. பியூட்டிஃபுல்லா செட்டப் பண்ணிருக்காங்க. அந்த ஃபிளாஷ் கட்ஸ் வச்சு பாருங்க, செமையா இருந்துச்சு.
கோபம் கம்மி பண்ணுது. அந்த கண்ணு என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அப்பா இவர ஓகே. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விட்டுடுது. ஜோர்ஜ் வாசர் இவரோட அப்பா. ஓ ஓ. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. இந்த இது யாருக்கு அந்த மனுஷன்? என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மோ. இனி காதல், பரிசுத்த காதல். இந்த ஷாட் தான் சொல்றேன் நான். இதுல பாக்குறாங்க சோ அப்போ ஆனா தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லி கொடுத்தேன். இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? ரூல் பிரேக் பண்ணிருக்காங்க கேமரா ஒர்க்லயும். இது ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்றாங்க. ஓ ஒருவேளை அப்படி இருக்கும். ரூல் பிரேக் பண்ணல இவங்க கீழே இருக்கிறதுனால அது 180 தான் வருதா? ஓ அது ஓகே. இதெல்லாம் காலி, இதெல்லாம் காலி. Okay, not glorifying smoking or drinking, but Surya is looking stunning in this. எக்ஸ்ட்ரானரிங்க, வெறித்தனமா இருக்கும், வெறித்தனமா இருக்கும் போட்டுக்குது. ஐயோ சனா, ஐயோ சனா அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் சார். நான் 3 வாட்டி முன்னாடியே சொல்லிட்டு நினைக்கிறேன். ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 3 வாட்டி சொல்லி பண்ணிக்கிறேன். அகைன் இது சொல்றேன், இந்த காம்பினேஷன் இஸ் அ கில்லர் காம்பினேஷன். அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் சார் படம்னா கேரண்டீடு ஒரு சம்பவம் இருக்குங்கிற ஜோன்ல அந்த மனுஷன் ஃபிக்ஸ் ஆயிட்டாப்ல. ஐ மீன் நம்ம என் மனசுல ஃபிக்ஸ் ஆயிட்டாப்ல. ஸோ லவ்ட் இட். அண்ட் பூஜா ஹெக்டே மேமும் சூர்யா சார் அகைன் இஸ் அ ஃப்ரெஷ் பேர். இது நடிக்கல இல்லை, நானும் அது உணர போறேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்கள பேரா பார்த்த மாதிரி தெரியல. அண்ட் ஆல்சோ அந்த கேமரா ஒர்க் வந்துட்டு எனக்கு கரெக்ட் பண்ணுங்க இஃப் ஐம் நாட் ராங். ஓகே சி கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஓகே சாரி இஃப் ஐம் நாட் ராங். கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். அந்த 180 ரூல்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து பிரேக் பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த பக்கம் பூஜா ஹெக்டே மேமுக்கு இந்த பக்கம் கேமரா வச்சிருக்காங்க, பட் அந்த பின்னாடி போயிட்டாங்களோன்னு நினச்சேன். ஐ மீன் கேமரா பற்றி தெரிஞ்ச ஆட்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த பர்டிகுலர் ஷாட்டில் நீங்கள் பார்த்து கவனிச்சிங்கன்னா இந்த சூர்யா சாருக்கு, சூர்யா அண்ணனுக்கு இந்த பக்கம் வச்சிருக்காங்க கேமரா, பட் ஆனால் என்ன சொல்கிறது பூஜா ஹெக்டே மேமுக்கு அந்த பக்கம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சு. பேசிக்கலி இந்த 180 பிரேக் பண்ணிச்சோம் அந்த ரூல் நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டெப் இவங்க கீழே உட்காந்துருக்காங்க பூஜா ஹெக்டே மேம். ஸோ அந்த 180க்குள்ள கேமரா வச்சாலும் கேமரா அந்த ஆங்கிள் தான் சூர்யா அண்ணனை காட்டும். ஸோ ஐ டோன்ட் திங்க் தேவ் broken the rule. It is kind of deceiving like that. பட் ஆனால் அவங்க பிரேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் அந்த இடம் லைட் அப் பண்ண விதம், இந்த பர்டிகுலர் ஷாட் பாருங்களேன். சூர்யா அண்ணனுக்கு இந்த சைடு மட்டும் லைட் கொடுத்து அவங்களுக்கு ஹேர் லைட் மாதிரி கொடுத்து எப்படி பியூட்டிஃபுல்லாக லைட் பண்ணியிருக்காங்க இந்த இடமே. இது எந்த கோயில் என்ன இடங்கிறது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன். இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல்லி லிட் அப். பட் தென் சூர்யான கோவத்தை விடுறேன் அப்படின்னு அகைன் சூர்யான் இஸ் பிரேக்கிங் சர்டன் ரூல்ஸ் ஹியர். அவர் பொதுவாக மனுஷன் ரோலெக்ஸ்ல வெளியே வந்தார் போல தெரியுது. அந்த ஸ்மோக் பண்ணாம ரொம்ப வருஷம் பண்ணாமல் இருந்தாப்புல. அண்ட் ஐ திங்க் ஆப்வியஸ்லி கேங்ஸ்டர் ஸ்டோரினா ஸ்மோக்கிங்லாம் இருந்தாலும் ஸோ அந்த வகையில் இது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வகையில் கோவத்தை விடுறேன்னு அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் மாதிரி ஒன்று வந்தார், அது வேற லெவலு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளேடுக்கு நடுவில் ஒரு கண்ணு மட்டும் அப்படி உடச்சிட்டு இருந்தார் யாரையோ. வேற சீன் அது. அந்த மனுஷன் சும்மாவே அந்த கண்ணு வந்து வேற மாதிரி பேசும். அண்ட் அப்பா கேரக்டர் ஜோஜு ஜாசர்னு நினைக்கிறேன். அப்பா கூட வேலை செய்யறது விட்றேன்னா அப்பா தான் கேங்ஸ்டர் போல வேற லெவலு. 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் பையன் வந்து அப்பனா நான் ஃபுல்லாக 8 அடி 14 அடி பிளா பிளா அந்த ஸ்டஃப் நினைக்கிறேன். வேற மாதிரி இறங்குவார்னு நினைக்கிறேன். பட் ஜோஜு ஜார்ஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜோஜு ஜார்ஜ் சார் கார்த்திக் சுப்பராஜ் சார் வந்து டைரக்ட் பண்ணுறாருங்கிறது வந்து வேற மாதிரி சம்பவமாக இருக்கும். ஆல்ரெடி பண்ணியிருக்காரு மனுஷன். அதனால வந்து ஜெகமே தந்திரம்ல. ஸோ ஐ லவ் திஸ் காம்பினேஷன் அஸ் வெல். அவரும் சூர்யா அண்ணன் வேற மாதிரி சம்பவமாக இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிரகாஷ் ராஜ் சார் ஆகட்டும், நாசர் சார் ஆகட்டும், நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா பீப்புளும் ஆகட்டும் வேற மாதிரி இருக்குது. அந்த ஒரு மனுஷன் கலர் ட்ரெஸ் போட்டு சிரிச்சிட்டு இருந்தாப்புல. அந்த மனுஷன் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண யார் இந்த மனுஷன், யாரா இந்த மனுஷன். ஓகே லெட் மீ நோ அபவுட் ஹிம். அந்த லுக் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பயங்கரமான ஆக்டிங் பண்ணிட்டு பிறந்து அவர்.
பட் அகேன் அதுக்கப்புறம் சூர்யானோட அந்த லுக் இஸ் லுக்கிங் ஸ்டன்னிங். அந்த ஒரு பயங்கர க்யூட்டான ரொமான்டிக் போர்ஷனும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டாக அடி தடி சம்பவமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ். பட் ரெட்ரோ இஸ் த டைட்டில். சம்பவம் அது அந்த கடைசி லுக்கெல்லாம் வந்து காலி. நான் பிளாஸ்ட், கேமரா ஒர்க் இஸ் எக்ஸலண்ட், மியூசிக் சொல்லவே வேணாம், பிளாஸ்ட்டு. சூர்யானோட பேசவாடா செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கே வேற அளவுக்கு அதான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன் அந்த டாபிக் நான் இப்போ கொண்டு வர விரும்பலை. பட் ஆனால் வந்துட்டு ஒரு வேணும்ட்டே ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணி விட்டீங்க. அது தட் வாஸ் பியூர் டார்கெட்டிங். அது வந்து விட்டுருங்க, அதை பற்றி நான் பேச விரும்பல. அதை நான் பேச வேற லெவலில் மறுபடியும் பொங்குவேன். பட் வாட் இஸ் டன் வாயை மூட வைக்கிற மாதிரி ஒரு சம்பவமாக இது இருக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். நத்திங் எதுவும் பெருசாக சொல்லலை, பட் இருக்கும், சாலிடான ஒரு ரோலாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். அவ்வளோதான் சொல்ல வரேன். எப்பா இதையும் வந்து ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க, சரியா? ஸோ I'm excited for this. I just loved this. And இது என்னோட reaction for retro title teaser, teaser trailer எல்லாம் பார்க்குறேன். செம்ம எக்ஸைட்டாக இருக்கேன். This is my reaction. உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்க நன்றி. குடிச்சு சீக்கிரம் பண்ணிடுங்க. Okay, thank you so much for watching. Now I'm signing off. Take care and peace.